கல்யாண வீட்டில் செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி கூட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நான் எப்படி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கணும் அதே மாதிரி நீங்களும் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக கல்யாண ஸ்டைலில் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி கூட்டு உங்களாலே வைக்க முடியும். வாங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோ முழுவதும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அது நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரியுது. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ண தக்காளி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக தான் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அது வதங்குற அளவுக்கு லைட்டாக சேர்த்துருக்கு. தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு அடுத்து பச்சை பட்டாணி இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கிளறி கொடுக்கலாம். நீங்கள் உருளைக்கிழங்கு வந்து தனியாக மசிச்சு எடுத்து சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து அப்படியே சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம கிளறும் போதே அது நல்லா மசிச்சு வந்துடும். உருளைக்கிழங்கு வந்து நம்ம தனியாக வேக வைக்கும் போது நல்லா வேக வச்சிடணும். அப்போ தான் நல்லா வரும். அக்கா இதில் என்னென்ன சேர்த்து நீங்கள் அரைச்சி வச்சுருக்கீங்க? கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, சோம்பு, சீரகம், வெந்தயம், அப்புறம் வேர்க்கடலை சேர்த்துக்கிட்டிங்கண்ணே. கருவேப்பிலை, சோம்பு, அதுக்கப்புறம் வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்து இவங்க அரைச்சி வச்சுருக்காங்க. நீங்கள் வறுத்தீங்களாக்கா? லைட்டாக ட்ரையாக வந்து வறுத்து அரைச்சி வச்சுருக்காங்க. இப்போ இதையும் இதில் சேர்த்துக்க போகிறாங்க. இன்றைக்கி வந்து நான் செய்யலை சமையல், எங்கள் பக்கத்து வீட்டுக்காரக்கா தான் செய்கிறாங்க. அதை வந்து நான் வீடியோ எடுக்கிறேன். அவங்களோட விருப்பத்தின் பேரில் வீடியோ எடுத்து என்னோடய சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ இதெல்லாம் நல்லா சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு வந்து நீங்கள் நெருப்பு வந்து ஹையாக வைக்காதீங்க. ஏன்னா அது வந்து அடிப்பிடிச்சிரும். ஒரு நார்மலாக வச்சு கிளறி கொடுங்க. இதில் ஹைலைட்டே என்ன அப்படின்னா நம்ம வேர்க்கடலையும் சேர்த்து அரைச்சி சேர்த்துருக்கனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே நம்ம கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற அந்த உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி கூட்டு ஃப்ளேவர் டேஸ்ட்டு அப்படியே வரும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை. இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போவே கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குது. இன்னும் மஞ்சள் தூள் இன்னும் சேர்க்கவே இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி நல்லா கலராக இருக்குது. இப்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப அளவாக சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக அளவு சொன்னால் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லிப்பொடி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மல்லிப்பொடி வந்து உங்களோட ஆப்ஷன் தான். ஸ்கிப் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். என்ன மல்லிப்பொடி சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் திக்காக வரும் நமக்கு கூட்டு. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் இதெல்லாம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம உப்பு வந்து முன்னாடி சேர்த்துக்கும் போது தக்காளி வதங்குற அளவுக்கு தானே சேர்த்துக்கிட்டோம். இப்போ இதில் என்ன அப்படின்னா நம்ம வெங்காயம் வந்து சேர்த்துக்கவே இல்லை. நீங்கள் நோட் பண்ணிங்களா? வெங்காயம் இல்லாமல் தக்காளி மட்டும் தான் போட்டிருக்கோம். அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போது அக்கா இது என்ன மசாலா? இது தனி மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறாங்க. கரம் மசாலா கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம், கறி மசாலா கொஞ்சம், கறி மசாலா பொடி கொஞ்சம். இந்த மசாலா தூள்கள்லாம் சேர்க்கும் போது நமக்கு இன்னும் அந்த ஸ்மெல்லு வந்து நல்லா ஹெவியாக சூப்பராக கொடுக்கும். இப்போ உப்பு நாங்கள் பார்த்தோம், டேஸ்ட்டு உப்பு பத்தலை. இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நீங்கள் இந்த அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க, நிறைய சேர்த்துக்காதீங்க. இப்போ இந்த அளவுக்கு சேர்த்துக்கும் போது இது நல்லா அந்த மசாலாவோட உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணியெல்லாம் சார்ந்து வரும்போது நல்லா கொஞ்சம் கெட்டியாக வந்துடும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அக்கா என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அப்படியே அந்த கருப்பு கலரு தெரியுது, அது எனக்கு அது
இல்லைக்கா, யாரும் கருவேப்பிலை வந்து நம்ம சாப்பிட்டா நல்லதுன்னு நிறைய பேர் நினைப்போம். ஆனா அது யாருமே சாப்பிடும்போது ஒதுக்கி வச்சிருவோம். ஆமா, ஒதுக்கி வச்சிருவாங்க தனியா. அதனால நம்ம வந்து அரைக்கும் போது நம்ம கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கிட்டோம்னா அது சாப்பாடோட சாப்பிடும்போது நமக்கு வந்து சாப்பிட்ட மாதிரியும் தெரியாது, அதை தனியா நம்ம ஒதுக்கி வைக்கவும் முடியாது. ஆமா ஆமா. இப்போ நான் தாளிக்கிறதுக்காக கொஞ்சோட நான் சேர்த்துருக்கேன். சரி, அப்போ தாளிக்கும் போது கருவேப்பிலை சேர்த்துருக்கு, அதுக்கப்புறம் நம்ம வேர்க்கடலை அரைக்கும் போதும் நீங்கள் சேர்த்துருக்கீங்க. நாமளுமே என்ன பண்ணுவோம், கருவேப்பிலை சாப்பிடுறது கருவேப்பிலை இருக்குது என்ன பண்ணுவோம், நம்ம அப்படியே ஒதுக்கி வச்சிருவோம். அது குப்பைக்கு தான் போகும். அது வந்து தேவையில்லாதது. நம்ம அரைச்சி பவுடர் பண்ணி சேர்த்து சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கும் நல்லது. ரொம்ப ஹெல்த்தான டிஷ்ஷாக இருக்கே. இப்போ நம்ம வேர்க்கடலை இதெல்லாம் அரைச்சி வச்சோம்ல, அதே ஜாரு நம்ம எடுத்துக்கலாம், மிக்ஸி ஜாரு. இதில் இப்போ கொஞ்சமாக நம்ம தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். அக்கா, எத்தனை தக்காளி சேர்க்குறீங்க? ஒரு 2 தக்காளி, சின்னதாக அளவாக 2 சேர்த்து. சின்ன சைஸ் தக்காளி வந்து 2 எடுத்துருக்காங்க. அதை நம்ம அப்படியே வந்து பச்சையாக கட் பண்ணி போட்டுக்கலாம், வதக்க தேவையில்ல. இப்போ இதை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு அடுத்து என்னக்கா சேர்க்க போகிறீங்க? பச்சை மிளகாவும் அதே மாதிரி தான். நம்ம வந்து சாப்பாட்டில் சேர்ப்போம், அதை வந்து நம்ம தூர போட்டுருவோம். நம்ம வந்து சாப்பிட்றதே இல்லை. அது வந்து பச்சை மிளகாவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதில் வந்து கால்சியம் சத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு பச்சை மிளகானாலும் நம்ம எடுத்துக்கணும். அப்படின்னா தான் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும், நல்ல உடம்புக்கு வலு கிடைக்கும். சூப்பர்க்கா சூப்பர்க்கா. சரி, இப்போது அந்த பச்சை மிளகாயும் தக்காளியும் சேர்த்து நல்லா அரைச்சி அப்படியே ஃபைன் பேஸ்ட் 2 எடுத்துருக்கீங்களா? நல்லா பேஸ்ட் கணக்காக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச பச்சை மிளகாயும் தக்காளியும் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஜாரை மட்டும் நீங்கள் மோந்து பார்த்துடாதீங்க, அப்படியே வந்து பொறையேறிடும் நமக்கு. இப்போ இது சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துருக்கனால அதோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். அதனால ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது. நீங்கள் நல்லா ஹை ஃப்ளேமில் நெருப்பு வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அப்போ தான் அதோட பச்சை வாசம் போய் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போது நமக்கு தேவையான அளவு கொஞ்சமாக வந்து மல்லி இலைகள் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கிட்ட நல்லா கொதிக்க வச்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ரொம்ப டேஸ்டான கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி கூட்டு குருமா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். பார்க்கும்போது இந்த கலரே நல்லாயிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சுட்டு வாங்க எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது. நல்லா கெட்டியாயிடுச்சு. நம்ம தக்காளியோடு சேர்த்து இந்த தண்ணி எல்லாமே சுண்டி வந்துருச்சுலக்கா. போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு இப்போது கொத்தமல்லி இலையில் நல்லா தூவிட்டாங்க. ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ திக்காக வந்திருக்கு, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அப்படியே கெட்டியாயிருக்கு. இப்போ கருவேப்பிலையும் போட்டு இப்படி கிளறி கொடுத்துருங்க. அப்படின்னா தான் அதோட இது பூரா அந்த ஹீட்டுக்கு கொஞ்சம். இப்போ இது நேரம் ஆக ஆக அந்த நம்ம இந்த கூட்டு சூடு எல்லாம் ஆறிடுச்சுன்னா இன்னும் ரொம்ப கெட்டியாயிரும்லக்கா, வேர்க்கடலையெல்லாம் போட்டனால. ஆமாம், கண்டிப்பாக. சூப்பர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிவிட்டு நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.